started. மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எதுல இருந்து அப்படின்னா, அடிப்படை இயந்திரவியல் பாடத்தில் இருக்கக்கூடிய வெல்டிங் அப்படின்ற பாடத்தில் இருக்கக்கூடிய டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். இதில் என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, முன்னாடி வகுப்புல வெல்டிங் அப்படின்றது எதுக்கு தொழிற்சாலைகளை பயன்படுத்துறாங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் அந்த வெல்டிங்கில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த வெல்டிங் எப்படி செய்யப்படுது அப்படின்றத நம்ம பார்த்தோம், சரிங்களா. அந்த வெல்டிங்கில் வகையில் ஒன்றான ஆர்க் வெல்டிங் அப்படி எப்படி செய்யப்படுது, அதே நேரத்தில் கார்பன் ஆர்க் வெல்டிங் எப்படி செய்யப்படுது அப்படின்றத போன வகுப்பில் பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, அதை தொடர்ந்து கேஸ் வெல்டிங் எப்படி செய்யப்படுது, அந்த கேஸ் வெல்டிங் செய்வதற்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தேவைப்படுது, சரிங்களா. அதுபோக அந்த கேஸ் வெல்டிங் செய்வதனால நமக்கு என்ன நன்மைகள் ஏற்படுகிறது, தீமைகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா, கேஸ் வெல்டிங், சரிங்களா. இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கேஸ் வெல்டிங் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த கேஸ் வெல்டிங் செய்வதனுடைய அமைப்பு தான் இங்கே படத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெத்தடில் தான் கேஸ் வெல்டிங் ஆனது செய்யப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் வெல்டிங் அப்படின்றால என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வாயுவை கொண்டு தீச்சுடரை ஏற்படுத்தி அந்த தீச்சுடரின் மூலமாக ஒரு பொருளானது என்ன செய்யப்படுது அப்படின்னா இணைக்கப்படுகிறது. அதை தான் நம்ம கேஸ் வெல்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த தீச்சுடர் அந்த தீச்சுடரை பயன்படுத்தி எப்படி உலோகங்களை உருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தீச்சுடருக்கு பார்த்தீங்கன்னா சில வாயுக்களை பயன்படுத்துகிறாங்க. என்னென்ன வாயுக்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சிஜன் மற்றும் அசிட்லின் அப்படின்ற இரண்டு வாயுக்களை என்ன செய்கிறாங்கன்னா பயன்படுத்துகிறாங்க, சரிங்களா. அப்படி பயன்படுத்தி அதில் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு தீச்சுடரை என்ன செய்கிறாங்கன்னா ஏற்படுத்துகிறாங்க. அந்த தீச்சுடர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த உலோகங்கள் இருக்க இணைக்க வேண்டிய உலோகங்கள், அந்த உலோகங்களில் பார்த்தீங்கன்னா தீச்சுடரை செலுத்துவதன் மூலமாக அந்த உலோகங்கள் எப்படி இருக்கு, உருகிய நிலைக்கு மாறுகின்றது. அப்படி உருகிய நிலைக்கு மாறும் அந்த உலோகங்களை இணைக்கும் செயலை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கேஸ் வெல்டிங் அப்படின்றோம், சரிங்களா. இந்த கேஸ் வெல்டிங் நம்ம செய்யும்போது எந்தவித அழுத்தமும் நம்ம என்ன செய்யல கொடுக்கப்படவில்லை, சரிங்களா. அழுத்தம்னா என்னது, ப்ரெஷர், சரிங்களா. நார்மலாக உருக்கி அப்படி ரெண்டு பொருளையும் நம்ம என்ன செய்யறோம், இணைக்கிறோம், சரிங்களா. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கேஸ் வெல்டிங் அப்படின்றோம், சரிங்களா. இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கேஸ் வெல்டிங் செய்யும் போது என்ன செய்யல, அழுத்தம் எதுவும் கொடுக்கப்படுவதில்லை, சரிங்களா. சரி, இதில் நம்ம அந்த தீச்சுடர் ஏற்படுத்துவதற்கு என்னென்ன வாயுக்களை பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னோம், ஆக்சிஜன் மற்றும் அசிட்லின், சரிங்களா. இந்த இரண்டு வாயுவை என்ன செய்வாங்க அப்படின்னா வெல்டிங் டார்ச் அப்படின்வாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த யூனிட்டுக்கு பேர் என்னது, வெல்டிங் டார்ச் அப்படின்னு பேர், சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கும், இதுலேருந்து ஆக்சிஜன் வாயு போகும். அதே மாதிரி இது அசிட்லின் சிலிண்டர், இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அசிட்லின் வாயுவானது என்னதுக்கு போகுது அப்படின்னா இந்த இரண்டு வாயுக்களும் இந்த வெல்டிங் டார்ச் அப்படின்றது இருக்கா இல்லையா, இந்த பாகத்துக்கு செலுத்தப்படுகிறது, சரிங்களா. அதனை என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த வெல்டிங் டார்ச்சில் இருந்து இந்த முனை வழியாக என்ன செய்யறாங்க, வெளியே அனுப்புவதன் மூலமாக அங்க தீச்சுடரை ஏற்படுத்துறாங்க, சரிங்களா. இந்த தீச்சுடர் தான் என்ன செய்யுது, உலோகங்களை உருக்க மட்டுமே என்ன செய்யறாங்க பயன்படுத்துறாங்க. இதுல இருந்து ஏற்படக்கூடிய தீச்சுடர்களை எதுக்கு மட்டும் பயன்படுத்துறாங்க, அந்த இணைக்க வேண்டிய உலோகங்களை உருக்குவதற்கு மட்டும் பயன்படுத்துறாங்க, சரிங்களா. அந்த வெல்டிங் டார்ச் சொன்னோம், அந்த வெல்டிங் டார்ச்ல இந்த ஆக்சிஜனும் உள்ள வருது, அசிட்லின் வாயு உள்ள வருது சொன்னோமா இல்லையா, அந்த இரண்டு வாயுக்களுமே பார்த்தீங்கன்னா இரண்டும் கலந்த கலவை விகிதமாக என்ன செய்யுது அப்படின்னா சரி செய்து கொள்ளப்படுகிறது, சரிங்களா. அதாவது கலவை விகிதம் அப்படின்னா இரண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விகிதத்துல கலந்து, சரிங்களா, அதுல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த வெல்டிங் டார்ச் முனை வழியாக என்ன செய்யுது வெளியே வருகின்றது, சரிங்களா. அப்ப அந்த உலோகங்களை இணைப்பதற்கு தேவையான அதிகப்படியான உலோகம் இருக்கு பாத்தீங்களா, இதை உருக்க மட்டும் தான் முடியும், சரிங்களா. அப்ப அந்த உலோகத்தை இணைப்பதற்கான அந்த அதிகப்படியான உலோகம் அப்படின்றது என்ன பண்ணா ஃபில்லர் ராட் அப்படிங்கிறது. அந்த அதிகப்படியான உலோகத்துக்கு பேர் என்னது, ஃபில்லர் ராட் அப்படிங்கிறது, சரிங்களா. இந்த ஃபில்லர் ராடு மூலம் என்ன செய்யணும் அப்படின்னா வெல்டிங்ல என்ன செய்ய முடியும், அதை சேர்ப்பதன் மூலமாக அந்த என்ன செய்யுது உலோக பொருளானது இணைக்கப்படுகிறது. வெறும் வெல்டிங் டார்ச் மட்டும் எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா அந்த உலோகத்தை உருக்க தான் பயன்படுத்துறாங்க. அப்ப அதோட என்னது அதிகப்படியான உலோகத்தை நிரப்புவதற்கு எது பயன்படுது அப்படின்னா ஃபில்லர் ராட் அப்படின்றத நம்ம என்ன செய்யறோம்னா வெல்டிங்கோட சேர்க்கிறோம், சரிங்களா. இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா
ஆக்சைடு ஏற்படாமல் தடுத்து அசுத்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அகற்றப்படுகிறது. அந்த ஃப்ளெக்ஸ்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஃபில்லர் ராடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃபில்லர் ராடுக்கு மேல் புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சு மாதிரி என்ன செஞ்சிருப்பாங்க, கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த பூச்சுக்கு பேர் என்ன சொல்றாங்க, ஃபில்லர் ராடுக்கு மேல இருக்கக்கூடிய ஃப்ளெக்ஸ் பூச்சு அப்படின்றாங்க. சரி, அந்த ஃப்ளெக்ஸ் பூச்சு எதுக்கு பூசப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம போன வகுப்புலேயே படித்தோம். சரிங்களா, அது எதுக்கு பயன்படுது அப்படின்னா, காற்றிலிருந்து ஏற்படக்கூடிய அசுத்தங்களை அகற்றுவதற்கு இது வந்து பயன்படுது. சரிங்களா, அப்படி இந்த கேஸ் வெல்டிங் மூலமாக நம்ம ஏற்படுத்தக்கூடிய அந்த தீச்சுடரினுடைய வெப்ப அளவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 3200 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் அப்படின்றாங்க. சரிங்களா, அந்த ஆக்சிஜன் வாயுவையும் அசிட்லின் கலந்த வாயு விகிதம் இருக்கா இல்லையா, அதன் மூலம் உலோகத்தை உருக்க பயன்படக்கூடிய அந்த வெப்பத்தினுடைய அளவு எந்த அளவு இருக்கும் அப்படின்னா 3200 டிகிரி செல்சியஸ் வரை என்ன செய்யறாங்கன்னா வெப்பத்தை ஏற்படுத்தி என்ன செய்யறாங்க, அந்த உலோகத்தை உருக்குறாங்க. சரிங்களா, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேஸ் வெல்டிங் செய்யும் முறை அப்படின்னா. சரிங்களா, இப்போ அந்த கேஸ் வெல்டிங் செய்வதற்கு என்னென்ன சாதனங்கள் எல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுகிறது. சரிங்களா, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க கேஸ் வெல்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்வாங்க. சரிங்களா, இந்த கேஸ் வெல்டிங் செய்வதற்கு நம்ம என்னென்ன சாதனங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஒன்று பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர்கள். ஏன் நான் கேஸ் சிலிண்டர்கள் கொடுத்துருக்காங்கன்னா 2 சிலிண்டர் பயன்படுத்தணும். ஒன்று ஆக்சிஜன் சிலிண்டரு, இன்னொன்று என்னது அசிட்லின் சிலிண்டர். சரிங்களா, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர்கள். சரிங்களா, ரெகுலேட்டர்கள். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழுத்தமானிகள். அடுத்து என்னது, அழுத்தமானிகள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் குழாய்கள். இந்த கேஸ் வந்து எடுத்து செல்லக்கூடிய அந்த குழாய்களுக்கு பேர் என்னது, ரப்பர் குழாய்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெல்டிங் டார்ச். இந்த யூனிட்டுக்கு பேர் என்னது, வெல்டிங் டார்ச்னு அர்த்தம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கண்ணாடி. அந்த தீச்சுடர் வந்து நம்ம கண்ணில் படாமல் இருக்கிறதுக்காக என்ன செய்யணும், பாதுகாப்பு கண்ணாடி தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையுறை. கையில் வந்து எந்த தீப்பொறியும் படாமல் இருக்கிறதுக்காக என்ன செய்யணும், கையுறை நம்ம பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பற்ற வைப்பான். அந்த கேஸை பற்ற வைக்கிறதுக்கான பற்ற வைப்பான் இருக்கணும். அதுக்கப்புறம் கம்பி பிரஷ். கம்பி பிரஷ் எதுக்கு அப்படின்னா வெல்டிங் செஞ்சதுக்கப்புறம் அதனுடைய மேற்பகுதி வந்து அது ஏற்பட்ட அசுத்தங்களை அகற்றுவதற்காக அந்த கம்பி பிரஷ் பயன்படுது. சரிங்களா, இந்த எக்யூப்மெண்ட்ஸை வச்சு தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கேஸ் வெல்டிங் அப்படின்ற செயல்முறையை செய்கிறாங்க. சரிங்களா, இப்போ இந்த ஒவ்வொரு பாகங்களும் எதற்கு எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா கேஸ் சிலிண்டர். சரிங்களா, கேஸ் சிலிண்டரில் 2 வகையான சிலிண்டர் இருக்குது. சரிங்களா, இந்த கேஸ் வெல்டிங் செய்வதற்கு எத்தனை சிலிண்டர் பயன்படுத்துகிறாங்கன்னா 2 சிலிண்டரை பயன்படுத்துகிறாங்க. அதில் ஒரு சிலிண்டர்லேருந்து என்ன பயன்படுத்துகிறாங்கன்னா ஆக்சிஜன் வாயு இருக்கும். இன்னொரு சிலிண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அசிட்லின் வாயு அப்படின்ற தனித்தனியாக சிலிண்டர்கள் வந்து என்ன செஞ்சிருவாங்கன்னா வைக்கப்பட்டிருக்கும். இதில் எப்படி சார் ஆக்சிஜன் எடுத்து அசிட்லின் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஆக்சிஜன் சிலிண்டரு எந்த நிறத்தில் இருக்கும் அப்படின்னா கருப்பு நிறத்தில் இருக்கும். சரிங்களா, அசிட்லின் நிரப்பப்பட்ட சிலிண்டரு என்ன நிறத்தில் இருக்கும் அப்படின்னா மெரூன் நிறத்தில் இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி கலர் டிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆக்சிஜன் சிலிண்டர் என்ன கலரில் இருக்கும், கருப்பு கலர்லையும், அசிட்லின் சிலிண்டர் வந்து மெரூன் கலர்லையும் என்ன செய்வாங்கன்னா இருக்கும். சரிங்களா, அப்படி அந்த சிலிண்டரில் எவ்வளவு அளவு ஆக்சிஜன் மற்றும் அசிட்லின் ஆனது நிரப்பப்பட்டிருக்கும் அப்படின்னா ஆக்சிஜனுடைய அழுத்தம் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 125 kg/cm² அளவுல இருக்கும். சரிங்களா, அதே இது அசிட்லின் சிலிண்டர்ல அந்த வாயுவோட அளவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 16 kg/cm² அழுத்தத்துல அடைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா, இதுதான் பாத்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்து ரெகுலேட்டர்கள். சரிங்களா, இந்த ரெகுலேட்டர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 சிலிண்டர்களிலுமே தனித்தனியாக ரெகுலேட்டர்கள் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா பொருத்தப்பட்டிருப்பாங்க. 2க்கும் ஒரே ரெகுலேட்டர் கிடையாது. ஆக்சிஜன் சிலிண்டருக்கு தனி ரெகுலேட்டரும் அசிட்லின் சிலிண்டருக்கு தனி ரெகுலேட்டரும் என்ன செஞ்சிருப்பாங்க தனித்தனியாக பொருத்திருப்பாங்க. சரிங்களா, இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா நம்ம வெல்டிங் செய்யும் பொழுது நம்ம தேவைக்கு ஏற்ப அந்த கேஸுகளினுடைய அழுத்தத்தை மாற்றிக்கொள்வதற்கு எது பயன்படுது அப்படின்னா இந்த ரெகுலேட்டர்கள் பயன்படுது. எனக்கு இந்த அளவு மட்டும் கேஸ் போதும் அப்படின்னா அந்த கேஸினுடைய அளவுகளை அழுத்தத்தை மாற்றிக்கொள்வதற்காக எது பயன்படுது, இந்த ரெகுலேட்டர்கள் பயன்படுது.
சரிங்களா. ஸோ இதில் வந்து ஆக்சிஜன் சிலிண்டருடைய இந்த ரெகுலேட்டர் அழுத்தம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1 கிலோகிராம் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்லையும், அசிட்லின் சிலிண்டரில் வந்து 0.15 கிலோகிராம் பர் சென்டிமீட்டர் அழுத்தத்திலையும் என்ன செய்யுதுன்னா இந்த ரெகுலேட்டர்கள் பயன்படுத்தப்படுகின்றது. சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ மாறுபடும் அப்படின்னா நம்ம வெல்டிங் செய்யப்படும் அந்த உலோகங்களினுடைய தன்மை இருக்கு பார்த்தீங்களா, அந்த தன்மையை பொறுத்து இந்த அழுத்தங்களானது என்ன செய்யப்படுகிறது, மாறுபடுகின்றது. சரிங்களா. இததான் ரெகுலேட்டர் அப்படின்றோம். அடுத்து அழுத்தமானிகள், அது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரெஷர் கேஜஸ் அப்படின்வாங்க. சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சிலிண்டரில் 2 அழுத்தமானிகள் இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிட்லின் சிலிண்டர்லையும் எத்தனை இருக்கும், 2 அழுத்தமானிகள் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு பேர் தான் என்னது, அழுத்தமானிகள். இங்கே ஒரு அழுத்தமானி, இது ஒரு அழுத்தமானி. இது கொடுத்துருக்காங்களா, ஆக்சிஜன் ரெகுலேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இல்லையா. சரிங்களா. சொந்தமாய்க்க இந்த ரெகுலேட்டர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை அழுத்தமானி பொருத்தப்படணும்னா 2 அழுத்தமானிகள் பொருத்தப்பட்டிருக்கும். சரிங்களா. ஆக்சிஜன் சிலிண்டரில் 2 இருக்கும், அசிட்லின் சிலிண்டர்லையும் எத்தனை இருக்கும், 2 அழுத்தமானிகள் இருக்கும். அவற்றில் ஒரு அழுத்தமானியின் மூலம் வந்து சிலிண்டரின் அழுத்தத்தையும், மற்றொரு அழுத்தமானியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் வந்து வெளியேறும் அழுத்தத்தையும் அளக்க முடிகிறது. 2 எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா, ஒன்று சிலிண்டருக்குள்ள எவ்வளவு கேஸ் இருக்கு அப்படின்றதையும், அதுக்கப்புறம் வந்து அந்த கேஸ் வந்து எவ்வளவு வெளியேற்றப்படுகின்றது அப்படின்றதையும் ஒரு ரெகுலேட்டர் செஞ்சுக்கலாம், நம்ம ப்ரெஷர் கேஜ் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். சரியா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் குழாய்கள், ஆங்கிலத்தில் என்ன சொல்லலாம் ஹோஸ் அப்படின்னு, ரப்பர் ஹோஸ். சரிங்களா. இது வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா ஆக்சிஜன் சிலிண்டரில் இருந்து சரியா வாயுவை எடுத்து செல்வதற்கு இது பயன்படுது. சரிங்களா. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து என்ன நிறத்தில் படித்தோம், கருப்பு நிறத்தில் இருக்கும் படிச்சிருக்கோம். அதே மாதிரி அந்த ஆக்சிஜன் சிலிண்டரில் இருந்து அது பொருத்தப்பட்டுள்ள ரப்பர் ஹோஸ் எதில் இருக்கும் அப்படின்னா அதே கருப்பு நிறத்தில் தான் இருக்கும். அதே போல் அசிட்லின் சிலிண்டரில் இருந்து சரிங்களா பொருத்தப்பட்டுள்ள ரப்பர் குழாய் என்ன நிறத்தில் இருக்கும் அப்படின்னா சிவப்பு நிறத்தில் இருக்கும். சரிங்களா. என்ன நிறத்தில் இருக்கும், சிவப்பு நிறத்தில் இருக்கும். சரிங்களா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீளமான ரப்பர் குழாயும் ரெகுலேட்டர் வழியாக என்ன செஞ்சிருப்பாங்கன்னா பொருத்தப்பட்டிருப்பாங்க. இந்த ரப்பர் குழாயை எதோட பொருத்திருப்பாங்க, கேஸ் சிலிண்டரில் ஒரு முனையும் இன்னொரு முனை எதில் பொருத்திருப்பாங்கன்னா டைரக்டாக எதில் பொருத்திருப்பாங்க, ரெகுலேட்டரில் பொருத்தப்பட்டு இருக்கும். சரிங்களா. இந்த குழாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர்ல இருந்து எதுக்கு போகுது, வெல்டிங் டார்ச்சிற்கு கேஸை கொண்டு செல்வதற்கு பயன்படுகிறது. சரிங்களா. இந்த ஹோஸ் எதுக்கு பயன்படுது, வெல்டிங் டார்ச் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வெல்டிங் டார்ச்சுக்கு எதுல இருந்து கேஸை கொண்டு போகுது, ரெகுலேட்டரில் இருந்து வெல்டிங் டார்ச்சுக்கு கேஸை கொண்டு செல்வதற்கு இந்த ரப்பர் டியூப்கள் என்ன செய்து பயன்படுகிறது. அடுத்து வெல்டிங் டார்ச். சரிங்களா. இந்த யூனிட்டுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெல்டிங் டார்ச் அப்படின்னு பேர். சரிங்களா. இந்த வெல்டிங் டார்ச் வந்து எதுக்கு பயன்படுது, இதனுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி சிலிண்டர்களிலிருந்து வரக்கூடிய அந்த ஆக்சிஜன் மற்றும் அசிட்டின் அப்படின்ற தனித்தனி வாயுக்களானது எங்கு வந்து அடைகிறது, இந்த வெல்டிங் டார்ச்சை வந்து அடைகின்றது. சரிங்களா. அப்படி இந்த 2 கேஸ்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெல்டிங் டார்ச்சில் கலக்கும் பகுதியில் என்ன செய்யுது அப்படின்னா ஒன்றாக கலக்கப்படுகிறது. சரிங்களா. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆக்சிஜன் அசிட்லின் கலக்கும் பகுதி இது அப்படின்னா எனக்குள்ள ஒரு ரவுண்டான பகுதி இருக்கா இல்லை, இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ரப்பர் குழாயில இருந்தும் வரக்கூடிய வாயுக்களானது கலக்கப்படுகிறது. சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வால்வு வழியாக வெளியேறும் போது, சரிங்களா, வால்வு வழியாக வெளியேறும் போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தானியங்கி பற்ற வைப்பான் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பற்ற வைப்பான் மூலம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தீச்சுடரை ஏற்படுத்தலாம். சரிங்களா. தீச்சுடர் என்ன செய்யலாம், நம்ம ஏற்படுத்தலாம். இந்த வெல்டிங் டார்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கட்டுப்பாட்டு வால்வுகள் இருக்கும். சரிங்களா. அந்த வெல்டிங் டார்ச்சில் 2 கட்டுப்பாட்டு வால்வுகள் இருக்கும். இந்த இரண்டையுமே பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஆக்சிஜன் மற்றும் அசிட்லினுடைய அளவுகளை என்ன செய்யலாம், நம்ம கட்டுப்படுத்தி தீச்சுடரினுடைய என்ன செஞ்சுக்கலாம் தரத்தை
கூட்டவோ அல்லது குறைக்கவோ செய்யலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆக்சிஜன் கட்டுப்பாட்டு வால்வுகள் ஒன்று இருக்கும், இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அசிட்லீன் கட்டுப்பாட்டு வால்வுகள் இருக்கும். ஸோ இந்த 2 வால்வுகளின் மூலமாக என்ன செஞ்சுக்கலாம்னா இந்த வாயுக்களினுடைய அளவுகளை வந்து நம்ம கட்டுப்படுத்துவதன் மூலம் என்ன ஆகும்னா அந்த ஏற்படக்கூடிய தீச்சுடரினுடைய தரத்தை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கூட்டிக்கலாம் அல்லது குறைச்சிக்கலாம். சரிங்களா. அந்த வெல்டிங் டார்ச்சை பயன்படுத்தி வெல்டிங் செய்ய பயன்படும் உலோகங்களிலே தடிமனுக்கு ஏற்றவாறு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மாற்றிக்கலாம். சரிங்களா. அந்த வெல்டிங் டார்ச் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வெல்டிங் டார்ச்சை நம்ம எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த உலோகங்களினுடைய தடிமனுக்கு ஏற்றார் போல் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த வெல்டிங் டார்ச் என்ன செஞ்சுக்கலாம், நம்ம மாற்றி அமைச்சுக்கலாம். அடுத்து பாதுகாப்பு கண்ணாடி, காகிள்ஸ் அப்படின்னு பேர். சரிங்களா. இந்த காகிள்ஸ் வந்து எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா தீச்சுடரில் இருந்து வரக்கூடிய அந்த வெப்பம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வெப்பம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக சிவப்பு மற்றும் புற ஊதா கதிர்கள் என்ன செய்யுது அப்படின்னா வெளியேறுகிறது. இதில் அந்த கேஸ்ல இருந்து ஏற்படக்கூடிய அந்த தீச்சுடர் இருக்கா இல்லையா, அந்த தீச்சுடர்ல இருந்து ஏற்படக்கூடிய வெப்பமானது பார்த்தீங்கன்னா வெப்பத்திலிருந்து என்ன அதிக அளவு சிவப்பு மற்றும் புற ஊதா கதிர்களானது என்ன செய்யும், வெளியாகும். சரிங்களா. அப்படி அதுல இருந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுப்பதற்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பாதுகாப்பு கண்ணாடிகளை வந்து என்ன செய்யணும், கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கையுறை ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம், கிளவுஸ் அப்படின்னும். இது எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா வெப்பம் மற்றும் அந்த உருகிய உலோகங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த உருகிய உலோகங்களினுடைய சிறு சிதறுகளினால், அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெப்பப்படுத்தும் பொழுது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த உலோகம் வந்து என்ன செய்யும், வெப்பத்தில் வந்து அப்படியே சிதற ஆரம்பிக்கும். சரிங்களா. அப்படி சின்ன சின்ன சிதறு துகள்களானது என்ன செய்யக்கூடாது, நம்ம கைகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தாமலோ அல்லது பாதிப்பை ஏற்படுத்தாமலோ தடுப்பதற்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கையுறைகளை அணிய வேண்டும். அடுத்து பற்ற வைப்பான்கள், ஸ்பார்க் லைட்டர் அப்படின்னு. ஸோ இது எதுக்கு நம்ம பயன்படும் தெரியும், ஆக்சிஜன் மற்றும் அந்த அசிட்லின் கலந்த கேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கேஸ் கலவையை பற்ற வைப்பதற்காக இந்த பற்ற வைப்பான்களானது என்னது பயன்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பி பிரஷ், வயர் பிரஷ் அப்படின்வாங்க. அது இதுக்கு பயன்படுதுன்னா வெல்டிங் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அல்லது வெல்டிங் செய்வதற்கு முன்னாடியோ நம்ம எந்த இடத்த வெல்டிங் செய்ய போறோமோ அந்த இடத்தை சுத்தம் செய்வதற்கு இந்த கம்பி பிரஷ் ஆனது என்ன செய்து பயன்படுகிறது. சரிங்களா. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கேஸ் வெல்டிங் செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய எக்யூப்மெண்ட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அடுத்து அந்த கேஸ் வெல்டிங் மூலம் ஏற்படக்கூடிய அந்த தீச்சுடர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தீச்சுடரினுடைய வகைகள் என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க, டைப்ஸ் ஆஃப் ஃப்ளேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் சொல்லணும் அப்படின்னா தீச்சுடரினுடைய வகைகள். சரிங்களா. அந்த தீச்சுடர் எதனால ஏற்படுகிறது அப்படின்னு படித்தோம், ஆக்சிஜன் மற்றும் அசிட்லின் கலவையினால் ஏற்படுகிறது அப்படின்னு படித்தோம். சரிங்களா. இந்த தீச்சுடரின் அளவை எப்படி கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா அதுல வரக்கூடிய ஆக்சிஜன் மற்றும் அசிட்லினுடைய அளவை கட்டுப்படுத்துவதன் மூலமாக இந்த தீச்சுடரினுடைய அளவை என்ன செஞ்சுக்கலாம், நம்ம குறைக்கவோ அல்லது அதிகப்படுத்தவோ செய்யலாம் அப்படின்னு சொல்லி படித்தோம். சரிங்களா. அப்படி அந்த ஆக்சிஜன் மற்றும் அசிட்லினுடைய விகிதத்தை மாற்றும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த தீச்சுடர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 வகைகள்ல நம்மளுக்கு கிடைக்கின்றது. என்னென்ன வகைகள் அப்படின்னா, ஒன்று நடுநிலை தீச்சுடர் அப்படின்னு பேசு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடைசிங் தீச்சுடர். அடுத்து 3வது வந்து பார்த்தீங்கன்னா கார்புரைசிங் தீச்சுடர் அப்படின்ற 3 வகையான தீச்சுடர்களானது நம்மளுக்கு கிடைக்கின்றது. அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா நடுநிலை தீச்சுடர். இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்னா நேச்சுரல் ஃப்ளேம் அப்படின்னு. சரிங்களா. இப்போ இந்த தீச்சுடர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜனுடைய அளவும் அசிட்லினுடைய அளவும் பார்த்தீங்க அப்படின்னா சம அளவில் இருக்கும். சரிங்களா. ஆக்சிஜன் சிலிண்டர்ல இருந்து வெளிவரக்கூடிய அந்த ஆக்சிஜனுடைய அளவும் அதே நேரத்தில் அசிட்லின் சிலிண்டர்ல இருந்து வெளிவரக்கூடிய அந்த அசிட்லின் வாயுவினுடைய அளவும் எப்படி இருக்கும் அப்படின்னா சம அளவுல இருக்கும். சரிங்களா. அப்ப ஏற்படக்கூடிய அந்த வெப்பத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நடுநிலை
தீச்சுடர் அப்படின்றோம். சரிங்களா? அப்படி இதன் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த வெப்பம் வந்து எவ்வளவு உருவாகும் பார்த்தோன்னா 3200 டிகிரி செல்சியஸ் வரை என்ன செய்யும், வெப்பமானது உருவாகும் இந்த நேச்சுரல் ஃப்ளேம்ல. சரிங்களா? இந்த தீச்சுடர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பகுதிகள் இருக்கும். தீச்சுடர்ல எத்தனை பகுதிகள் இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா எத்தனை பகுதிகள் இருக்கும், 2 பகுதிகள் இருக்கும். சரிங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கூர்மையான பிரகாசமான உள்பகுதி. சரிங்களா? இதெல்லாம் என்ன சொல்றோம்னா உள் கூம்பு பகுதி எனப்படும். சரிங்களா? உள் கூம்பு பகுதி எனப்படும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மற்றொன்று எப்படி இருக்கும் அப்படின்னா நீல நிறத்துல உள்ள பகுதியை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வெளி கூம்பு பகுதி ஆகும் அப்படின்றோம். சரிங்களா? இதான் என்ன சொல்றோம் அப்படின்னா நடுநிலை தீச்சுடர் வெல்டிங் செயலுக்கு அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா? என்ன சொல்றாங்க அப்படின்னா வெப்பத்தை இந்த உலோகத்தை உருக்குவதற்கு இந்த நடுநிலை தீச்சுடர் தான் என்ன செய்றாங்க, அதிகமாக பயன்படுத்துறாங்க. சரிங்களா? இங்க வந்து உங்களுக்கு படத்துல வந்து பாத்தீங்கன்னா தப்பா கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நடுநிலை தீச்சுடர் அப்படின்றோம். சரிங்களா? இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன் இது வந்து அதிகமாக பயன்படுத்துறாங்க அப்படின்னா சூடான உலோகத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்தவித ரசாயன மாற்றத்தையும் என்ன செய்யாது, இந்த தீச்சுடரானது ஏற்படுத்தாது. அதனாலதான் இந்த நடுநிலை தீச்சுடர் என்ன செய்யறாங்க, அதிக அளவுல பயன்படுத்துறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடைசிங் தீச்சுடர். இதுல அந்த அசிட்லைனை விட எந்த வாயு அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஆக்சிஜன் வந்து அதிகமா இருக்கும். சரிங்களா? இந்த ஆக்சிடைசிங் தீச்சுடர்ல அசிட்லின் வாயுவை விட எது அதிகமா இருக்கும், ஆக்சிஜன் வாயு அதிகமாக செலுத்துவதன் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த தீச்சுடர் என்ன சொல்றாங்க, ஆக்சிடைசிங் தீச்சுடர் அப்படின்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் 2 பகுதிகள் இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரகாசமான உட்புற கூம்பு அப்படின்னு பேரு. அடுத்த பகுதி என்ன பாத்தீங்கன்னா வெளிப்பக்க கூம்பு. சரிங்களா? வெளிப்பக்க கூம்பு. இந்த வகை தீச்சுடர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த உலோகங்களை வெல்டிங் செய்ய பயன்படுது அப்படின்னா பித்தளை மற்றும் வெண்கலம் போன்ற உலோகங்களை வெல்டிங் செய்வதற்கு இந்த ஆக்சிடைசிங் தீச்சுடரானது பயன்படுகிறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கார்புரைசிங் தீச்சுடர் அப்படின்னு. சரிங்களா? கார்புரைசிங் ஃப்ளேம். இதற்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குறைக்கும் தீச்சுடர் என்று மற்றொரு பேர் இருக்கு. சரிங்களா? கார்புரைசிங் தீச்சுடருக்கு மற்றொரு பேர் என்னது, குறைக்கும் தீச்சுடர் அப்படின்னு பேர். இதுல ஆக்சிஜனை விட அசிட்லின் வாயு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமாக செலுத்தப்படுகிறது. சரிங்களா? அப்படி செலுத்துவதன் மூலமாக இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 பகுதிகள் நம்மளுக்கு உருவாகின்றன. என்னென்ன பாத்தீங்கன்னா ஒண்ணு கூர்மையான உட்புற கூம்பு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை நிற நடுநிலை கூம்பு ஏற்படுகிறது. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா நீல நிற வெளிக்கூம்பு. இந்த 3 வகையான பகுதிகளானது ஏற்படுகிறது. சரிங்களா? இந்த கார்புரைசிங் தீச்சுடர் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா எங்க பயன்படுது அப்படின்னா குறைவான கார்பன் கொண்ட எஃகு மற்றும் உலோக கலவைகள் ஆகியவற்றை வெல்டிங் செய்வதற்கு இந்த கார்புரைசிங் தீச்சுடரானது பயன்படுகிறது. சரிங்களா? அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா உலோகங்களினுடைய பனிப்பொருள்களுக்கு உலோக பனிப்பொருள்கள் அந்த உலோக பனிப்பொருள்களினுடைய வெளிப்பரப்பை கடினமாக்கும் செயலையும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த தீச்சுடரை பயன்படுத்தி செய்ய முடியும். சரிங்களா? இதுதான் பாத்தீங்கன்னா அந்த கேஸ் வெல்டிங்ல ஏற்படக்கூடிய இந்த தீச்சுடர்களை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் 3 வகைகளாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து கேஸ் வெல்டிங் இருக்கும் பயன்படு நிரப்பு கம்பிகள். அதாவது கேஸ் வெல்டிங் செய்யும் பொழுது அது உலோகத்தை நிரப்ப பயன்படக்கூடிய அந்த ஃபில்லர் ராடு முடிச்சோமா இல்லையா, அததான் என்ன சொல்றோம் நிரப்பு கம்பிகள் அப்படின்றோம் தமிழ்ல. சரிங்களா? அததான் கொடுத்திருக்காங்க ஃபில்லர் ராட்ஸ் யூஸ்டு இன் கேஸ் வெல்டிங். சரிங்களா? ஃபில்லர் ராடு வந்து எப்படி இந்த கேஸ் வெல்டிங்ல பயன்படுத்துறாங்க அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? இதான் தமிழ் என்ன சொல்லணும்னா நிரப்பு கம்பிகள் அப்படின்னு. சரி, அந்த நிரப்பு கம்பி வந்து பாத்தீங்கன்னா கேஸ் வெல்டிங் செய்யும்போது அந்த இணைப்பிற்குரிய தேவையான கூடுதல் உலோகத்தை அளிக்க பயன்படக்கூடிய அந்த உலோக கம்பியை தான் நம்ம என்ன சொல்றோம் ஃபில்லர் ராட் அப்படின்றோம்.
சரிங்களா. நம்ம 2 உலோகத்தை இணைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த உலோகத்துக்கு தேவையான கூடுதல் உலோகத்தை சரிங்களா அழிக்க பயன்படக்கூடிய அந்த ஒரு உலோக கம்பி இருக்கு பார்த்தீங்களா, அந்த கம்பியை தான் நம்ம என்ன சொல்றோம், நிரப்பு கம்பிகள் அப்படின்றோம். சரிங்களா. அப்படி இருக்கக்கூடிய அந்த உலோக நிரப்பு கம்பிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்படுத்துகிற அந்த தீச்சுடர்னால என்ன செய்ய முடியுதுன்னா உருக்கப்பட்டு சரிங்களா வெல்டிங் செய்யக்கூடிய அந்த உலோகத்தின் மீது என்ன செய்யுது, அப்படியே படிகின்றது. சரிங்களா. அப்படி அந்த நிரப்பு கம்பி மூலம் செய்யப்படும் அந்த உலோகமானது வெல்டிங் செய்யப்படும் உலோகத்தையும் பொறுத்து அமையும். சரிங்களா. நம்ம என்ன டைப் ஆஃப் பனிப்பொருளை வெல்டிங் செய்ய போறோமோ அந்த உலோகத்தை பொறுத்து நம்ம அந்த நிரப்பு கம்பியினுடைய உலோகம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும். சரிங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த நிரப்பு கம்பியினுடைய விட்டம் இருக்கு பாத்தீங்களா, விட்டம் என்னது, டயாமீட்டர் அப்படின்னா, அந்த டயாமீட்டர் வந்து பனிப்பொருள்னா என்னது, நம்ம வெல்டிங் செய்ய பயன்படுத்தக்கூடிய அந்த உலோக பொருளை தான் பனிப்பொருள் அப்படின்றோம். அதனுடைய தடிமனை பொறுத்து அமையும் அப்படின்றாங்க. நம்ம எவ்வளவு திக்னஸ் இருக்கக்கூடிய பனிப்பொருளை வெல்டிங் செய்ய போறோமோ அதுக்கு தகுந்த போல என்ன செய்யணும், விட்டம் இருக்கக்கூடிய நிரப்பு கம்பிகளை நம்ம தேர்ந்தெடுக்கணும். சரிங்களா. இந்த நிரப்பு கம்பி வந்து என்னென்ன கலவைகள் சேர்ந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரோமியம், நிக்கல் போன்ற உலோக கலவைகளை இந்த நிரப்பு கம்பிகள்ல நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சேர்க்கலாம். என்னென்ன கலவைகளை சேர்க்கலாம், இந்த நிரப்பு கம்பியில குரோமியத்தை சேர்க்கலாம், அதே நேரத்தில் நிக்கல் போன்ற உலோக கலவைகளை இந்த நிரப்பு கம்பிகள்ல நம்ம என்ன செய்ய முடியும், சேர்க்கலாம். சரி, இப்படி சேர்ப்பதன் மூலம் வந்து பாத்தீங்கன்னா அந்த உலோகத்தை இணைக்கும் இணைப்பினுடைய பலம் வந்து என்ன செய்யுது, அதிகப்படுத்தப்படுகிறது. சரிங்களா. இதை சேர்ப்பதன் மூலமாக அந்த இணைப்பினுடைய பலம் அதிகரிக்கப்படுகிறது. சரிங்களா. இந்த நிரப்பு கம்பிகளுக்கு செம்பு உலோகத்தாலான மெல்லிய பூச்சு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கும். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்படுத்தக்கூடிய இந்த சூடான உலோகமானது ஆக்சிஜனுடன் கலப்பதை தடுப்பதற்காக என்ன பாத்தீங்க அப்படின்னா என்னது, இந்த செம்பு பூச்சானது என்னது பூசப்பட்டிருக்கும். இது நம்ம ஃப்ளெக்ஸ் பவுடர் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஃப்ளெக்ஸ் பவுடருடைய வடிவத்திலேயோ அல்லது திரவ வடிவத்திலேயோ நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பயன்படுத்தலாம். இந்த செம்பு பூச்சி உலகம் மெல்லிய பூச்சி இருக்கு பாத்தீங்களா, இது வந்து நம்ம ஃப்ளெக்ஸ் பூச்சி இருக்கு பாருங்க, அந்த வடிவத்திலையும் பயன்படுத்தலாம் அல்லது திரவ வடிவத்திலையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பயன்படுத்தலாம். சரிங்களா. அடுத்து இந்த கேஸ் வெல்டிங் நம்ம செய்யறதுனால என்ன நிறைகள், அதாவது அட்வான்டேஜ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த வெல்டிங் வந்து பாத்தீங்கன்னா பல வகை வேலைகளை செய்வதற்கு பயன்படுகிறது. சரிங்களா. இது இந்த கேஸ் வெல்டிங். அடுத்த 2வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா தெரியும், வெல்டிங்கிற்கு தேவைப்படும் வெப்ப அளவை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எளிதில் கட்டுப்படுத்தலாம். சரிங்களா. ஏன்னா நம்ம அந்த ஆக்சிஜன் கட்டுப்பாட்டு வால்வு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கட்டுப்பாட்டு வால்வை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கூட்டுவதன் குறைப்பதன் மூலமாக அதில் ஏற்படக்கூடிய வெப்பத்தினுடைய அளவை என்ன செஞ்சுக்கலாம், நம்ம எளிதில் கட்டுப்படுத்தலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிரப்பு உலோகம் சேர்க்கப்படும் அளவையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா எளிதில் கட்டுப்படுத்தலாம். நிரப்பு உலோகம் என்னது, ஃபில்லர் ராடு அப்படின்றது. அடுத்து 4வது பாயிண்ட், இந்த கேஸ் வெல்டிங் சாதனத்தினுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா குறைவாக இருக்கும். சரிங்களா. அடுத்து பராமரிப்பு செலவு வந்து பார்த்தோன்னா குறைவு. இந்த கேஸ் வெல்டிங் சாதனங்களை பராமரிக்க ஆகிய கூட செலவு என்னது ரொம்ப குறைவா இருக்கும். 6வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா கேஸ் வெல்டிங் செய்ய பயன்படும் சாதனங்களை தீச்சுடர் கொண்டு உலோகங்களை வெட்டுதல், பிரேசிங் ஆகிய செயலுக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்தலாம். சரிங்களா. இந்த கேஸ் வெல்டிங்ல இருக்கக்கூடிய தீச்சுடருக்கு பாத்தீங்கன்னா அந்த தீச்சுடரை பயன்படுத்தி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், உலோகத்தை வெட்டவும் பயன்படுத்தலாம், அதே நேரத்தில் என்ன செஞ்சுக்கலாம் பிரேசிங் போன்ற வேலைகளை செய்வதற்காகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம். சரிங்களா. ஸோ இதை தான் என்ன சொல்றாங்கன்னா இந்த கேஸ் வெல்டிங்கை பயன்படுத்துவதனால் கிடைக்கக்கூடிய நிறைகள், அதாவது அட்வான்டேஜ் அப்படின்னு அர்த்தம். சரி, அட்வான்டேஜ் இருந்தால் கண்டிப்பாக அங்கே என்ன இருக்கும், டிஸ்அட்வான்டேஜ் ஏதாச்சும் இருக்குமா இல்லையா. ஸோ அப்போ இந்த கேஸ் வெல்டிங்னால ஏற்படக்கூடிய குறைகள், அதாவது டிஸ்அட்வான்டேஜ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதான் கொடுத்துருக்காங்க, டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் கேஸ் வெல்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா கனமான பொருட்களை மட்டுமே இணைக்க பயன்படுகிறது.
சரிங்களா. அந்த கேஸ் வெல்டிங் எதுக்கு பயன்படுதுன்னா ரொம்ப கனமாக இருக்கக்கூடிய பொருட்களை இணைக்க மட்டும்தான் என்ன செய்யறாங்க, கேஸ் வெல்டிங்கை பயன்படுத்த முடியும். அதே பார்த்தீங்கன்னா வேலையை வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக தான் செய்ய முடியும். இந்த கேஸ் வெல்டிங்கில் வேலை வந்து எப்படி நடைபெறும், ரொம்ப மெதுவாக தான் நடைபெறும். சரிங்களா, இது வந்து ஒரு குறைபாடு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மின்சார ஆர்க்கை விட கேஸ் தீச்சுடர் உலோகத்தை வெப்பப்படுத்த அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் அப்படின்றாங்க. அதாவது ஒரு மின்சாரத்தினால ஏற்படக்கூடிய அந்த தீச்சுடரை விட இந்த கேஸ் தீச்சுடருக்கு பார்த்தீங்கன்னா கேஸ் மூலம் ஏற்படக்கூடிய தீச்சுடர் அது வந்து பார்த்தீங்கன்னா உலோகத்தை வெப்பப்படுத்த என்ன செஞ்சுக்கிறது, அதிக நேரத்தை என்ன செஞ்சுக்கிறதுனா எடுத்துக்கிறது. சரிங்களா, இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இணைப்பினுடைய பலம் வந்து இது குறைவு. இந்த கேஸ் வெல்டிங் செய்வதன் மூலமாக ஏற்படக்கூடிய இந்த இணைப்பினுடைய பலம் வந்து என்னது, ரொம்ப குறைவாக தான் இருக்கும். சரிங்களா. அடுத்த 5வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் சிலிண்டர்களை வந்து கையாளவும் பாதுகாப்பாக வைக்கவும் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஸோ அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். கேஸ் சிலிண்டர் எப்பயுமே என்ன செஞ்சுக்கணும், நம்ம பாதுகாப்பாக கையாளணும், அதே நேரத்தில் பாதுகாப்பான இடத்துல என்ன செஞ்சுருக்கணும், வைக்கணும். சரிங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வெல்டிங் செய்வதனால் ஏற்படக்கூடிய என்னது குறைகள். சரியா. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி படிச்ச ஆர்க் வெல்டிங் அப்படின்றத படித்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வெல்டிங் அப்படின்றத படித்தோம். சரி, இந்த ரெண்டுக்குமே என்னென்ன வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சரி, அதான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆர்க் வெல்டிங், இது கேஸ் வெல்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆர்க் வெல்டிங்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா மின்சார ஆர்க் மூலமாக வெப்பமானது என்ன செய்து உண்டாக்கப்படுகிறது. சரிங்களா, அந்த ஆர்க் வெல்டிங்க்கு வெப்பம் எப்படி கிடைக்குது, மின்சாரத்தினால உண்டாக்கப்படுகிறது. கேஸ் வெல்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் மூலமாக தேவையான வெப்பமானது என்ன செய்து கிடைக்கப்பெறுகிறது. சரிங்களா, இந்த ஆர்க் வெல்டிங்கினுடைய வெப்ப அளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 5000 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 6000 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் வெப்பத்தினுடைய அளவு. இதே இது கேஸ் வெல்டிங்ல இருக்கக்கூடிய வெப்பத்தின் அளவு பார்த்தீங்க அப்படின்னா 3200 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். சரிங்களா, ஆர்க் வெல்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிரப்பு கம்பியானது எலக்ட்ராடாகவும் பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா நிரப்பு கம்பியை தனியாக என்ன செய்யணும், நம்ம பயன்படுத்த வேண்டும். அடுத்து 4வது பாயிண்ட், மின்சாரத்தினால் அபாயம் இருக்கும் இதுல, இந்த ஆர்க் வெல்டிங்ல. ஆனா அழுத்தப்பட்ட கேஸ் மூலம் என்னது அபாயம் உள்ளது. மின்சாரத்தினால் இதுல அபாயம் இருக்கும், இதுல வந்து என்ன செய்யுது அப்படின்னா அழுத்தப்பட்ட இந்த கேஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் மூலம் அபாயமானது உள்ளதுன்னு அர்த்தம். சரிங்களா, இந்த ஆர்க் வெல்டிங் மூலம் இணைக்கக்கூடிய அந்த இணைப்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக உறுதி கொண்டது இந்த இணைப்புகள். ஆனா கேஸ் வெல்டிங் மூலம் செய்யப்படும் இணைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிக உறுதி கிடையாது. 6வது பாயிண்ட், மின்சார ஆர்க் மூலம் பிரேசிங், சால்டரிங் போன்ற செயல்களை என்ன செய்ய முடியாது. ஆனால் கேஸ் தீச்சுடரை கொண்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சால்டரிங் பண்ணலாம், அதே நேரத்தில் வந்து பிரேசிங் போன்ற செயல்களையும் செய்ய முடியும். 7வது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, நிரப்பு உலோகமும் பனிப்பொருளும் ஒரே உலோகமா இருக்கணும் வெல்டிங் செய்யும் பொழுது. ஆனா கேஸ் வெல்டிங்ல நிரப்பு கம்பி பனிப்பொருளை தவிர வேறு உலோகமா கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இருக்கலாம். ஆனா ஆர்க் வெல்டிங்ல அப்படி பண்ண முடியாது. ரெண்டுமே என்ன செய்யணும், ஒரே உலோகமா இருந்தால் தான் வெல்டிங் வந்து செய்ய முடியும். இதுதான் அந்த ஆர்க் வெல்டிங்க்கும் கேஸ் வெல்டிங்க்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெல்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மின்தடை வெல்டிங். அதாவது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் அப்படின்வாங்க. சரிங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் ஆனது எப்படி நடைபெறுகிறது, அதனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்றது அந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ இதன் மூலமாக எப்படி இந்த மின்தடை வெல்டிங் ஆனது செய்யப்படுகிறது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா, இந்த முறையில் வந்து பார்த்தீங்கன்னா இணைக்க வேண்டிய அந்த 2 பனிப்பொருள்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த 2 பனிப்பொருள்களில் மின்தடையை நம்ம என்ன செஞ்சிருவோம்னா ஏற்படுத்தி அந்த பனிப்பொருள்கள் வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா பிளாஸ்டிக் நிலைக்கு என்ன செஞ்சிருவோம்னா கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த 2 உலோக பாகங்களை என்ன செய்யறோம், ஒன்றாக வந்து என்ன செய்யறோம் அழுத்தி அந்த 2 பாகங்களானது என்ன செய்யுது, இணைக்கப்படுகிறது. சரிங்களா, நல்லா கவனிங்க.
இதுல நம்ம இணைக்கப்பட வேண்டிய 2 பனிப்பொருள்கள். சரிங்களா, இங்க பார்த்தாலே தெரியும், இந்த நடுவில் இருக்கா இல்லையா? ஸோ இதான் 2 பனிப்பொருள்கள். மேல ஒன்று இருக்கு, கீழே ஒன்று இருக்கு. இப்போ இந்த 2 பனிப்பொருளை என்ன செய்யறோம் அப்படின்னா, இதுல டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து என்ன செய்யறோம், இதுக்கும் கரண்ட்டை கொடுக்குறோம், என்னது இதுக்கும் கரண்ட்டை கொடுக்குறோம். சரிங்களா, அப்படி கரண்ட்டை கொடுப்பதன் மூலமாக என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, அந்த பனிப்பொருளாக என்ன செய்யுது, பிளாஸ்டிக் நிலைக்கு வருது, உருகி வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறோம் அப்படின்னா, மேல என்ன செய்யறோம் அப்படின்னா, மேலையும் கீழே என்ன செய்யறோம், அப்படியே அந்த 2 பனிப்பொருளையும் அழுத்துறோம். அப்படி அழுத்துவதன் மூலமாக என்ன செய்யணும்னா, அந்த உலோக பாகங்கள் ஒன்றாக இணைக்கப்படுகின்றது. சரிங்களா, இந்த முறையில குறைந்த மின்தடை இருக்கக்கூடிய ஒரு மின்சார ஓட்டத்தில 2 செப்பு எலக்ட்ராடுகள் பொருத்தப்பட்டிருக்கும். சரிங்களா, இது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பாத்தீங்கன்னா எவ்வளவுனா குறைந்த மின்தடை கொண்ட மின்சாரமானது வந்துகிட்டு இருக்கும். சரிங்களா, அந்த வரக்கூடிய அந்த பாதையில பாத்தீங்க அப்படின்னா என்ன பொருத்திருக்காங்க அப்படின்னா, செப்பு எலக்ட்ராடுகள் என்ன செய்யிருக்காங்க, மேலையும் கீழையும் பொருத்திருக்காங்க. சரிங்களா, இப்ப வெல்டிங் செய்ய வேண்டிய இந்த 2 உலோக பொருட்கள் இருக்கு பாத்தீங்கன்னா, அத இந்த 2 செப்பு எலக்ட்ராடுகளுக்கு இடையில என்ன செஞ்சிருக்காங்கன்னா வைக்கப்படுது. சரிங்களா, அப்படி வச்சப்பட்டதுக்கு அப்புறம் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து இந்த செப்பு எலக்ட்ராடுகள் வழியாக என்ன செய்யுது, மின்சாரத்தை பாய்ச்சுறாங்க. அப்படி பாய்ச்சும் பொழுது இந்த உலோகங்கள் என்ன செய்யும், இணையும் இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மின்தடை பாத்தீங்கன்னா மிக அதிகமாக இருக்கும். சரிங்களா, அந்த செப்பு எலக்ட்ரான்கள் இணைக்க வேண்டிய இடத்துல என்ன செய்யும், மின்தடை அதிகமா இருக்கும். சரிங்களா, இதனால என்ன பாத்தீங்கன்னா, அந்த பனிப்பொருள்ல உயர் வெப்பத்துல பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் நிலை அடைகிறது. ஏன்னா உயர் வெப்பம் அங்க உருவாகும் பொழுது அது என்னன்னு பாத்தீங்கன்னா உருகி இந்த பிளாஸ்டிக் போன்ற நிலையை அடைகின்றது. அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பனிப்பொருளுக்கு இயந்திர விசையவோ அல்லது காற்று விசையிலையோ அல்லது திரவ விசையிலையோ அழுத்தமானது, இப்படிதான் அழுத்தம் கொடுத்திருக்காங்க, அழுத்தமானது இப்படி அழுத்தமானது கொடுக்கப்பட்டு 2 பனிப்பொருட்களும் என்ன செய்யுது, இணைக்கப்படுகிறது. சரிங்களா, இதுல அந்த மின்சாரத்தை கொடுக்க எதை பயன்படுத்துறாங்க அப்படின்னா, இங்க இருக்கா இல்லையா, ஏசி டிரான்ஸ்ஃபார்மரை பயன்படுத்துறாங்க. சரிங்களா, இந்த மின்தடை வெல்டிங் பாத்தீங்கன்னா எங்க பயன்படுது அப்படின்னா, தகடுகள், கம்பிகள் மற்றும் குழாய்களை அதிக அளவுல உற்பத்தி செய்யும் முறைகள்ல இந்த இணைப்பானது பயன்படுகிறது. சரிங்களா, இததான் என்ன சொல்றோம் அப்படின்னா மின்தடை வெல்டிங் அப்படின்றோம். சரிங்களா, சோ இதோடைய இன்றைய வகுப்பு முடிவடைகிறது. மீதி இருக்கக்கூடியதை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.